விளங்கி கொண்ட இன்ஷா அல்லாஹ் மிச்சம் எங்களுக்கு உதவும். இன்றைக்கு ஸ்ரீலங்காவில் சிச்சுவேஷன் எல்லாத்துக்கும் தெரியும், எப்படி முஸ்லீம்களுக்கு கஷ்டம் கொடுக்கப்படுது. ஸ்ரீலங்காவில் மட்டும் இல்லை, முழு உலகத்திலையும் எங்கெங்கே முஸ்லீம்கள் இருக்கிறாங்களோ அங்கே பிரச்சனை உண்டாகி கொண்டு இருக்குது. இதுக்கு என்ன காரணமாக இருக்கலாம்? வாட் குட் பி த ரீசன் ஃபார் திஸ்? ஒன்று, எங்களோட அமல்களை கொண்டு பாவம் வர வர கூடிக்கொண்டு போகுது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹுக்கும் படி அமல் செய்கிறது குறைஞ்சு போயிடுச்சு. ஆனால் நல்லடியார்களுக்கும் எப்படி சோதனை வரும் என்று குர்ஆனில் வருது, ஹதீஸ்லையும் வருது. பாவத்தாலிக்கும் இந்த மாதிரி கஷ்டம் வருது. இது ரெண்டில் பெரிய வித்தியாசம் இருக்கு. நல்லடியார்களுக்கு சோதனை வாரதாக இருந்தால் அவங்களுடைய தரஜாத்தை இன்னும் கொஞ்சம் எலிவேட் பண்ணதுக்கு கூடத்துக்காகத்தான் அல்லாஹ் தாலா நல்லடியார்களுக்கு சோதனை கொடுக்கணும். ஆனால் பாவத்தாலி ஸ்பெஷலி அகீதால மோசமாக உள்ளவங்க, அவங்களுக்கு இப்படி பிரச்சனை வந்தால் அது அல்லாஹ் கிட்டால ஒரு அசாப் ஒன்று தான் கிடைக்குது. இப்போ இப்படி அசாப் கிடைக்கிற காரணம் என்ன இருக்கலாம்? நாங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தா த ஃபேக்ட் சையத் அஸ்லம் ஜிஃப்ரி மௌலானா தங்கள் அவர்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கு குர்ஆனும் ஹதீஸை விட்டு நாங்கள் எந்த அளவுக்கு தூரமாக நாங்கள் இந்த கூட்டம் யார் அவங்கள நஜ்தி என்றோ தேவ்பந்தி என்றோ தப்லீக் ஜமாத் என்று தௌஹீத் ஜமாத் என்று சொல்கிறாங்களோ, சுன்னத்துல் ஜமாத்துடைய இந்த அமல்களை பிதத் என்று சொல்லிட்டு அவங்களே புதுசாக ஒரு ஜமாத் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்களே, அதே தான் பிதத். புதுசாக ஒரு ஜமாத்தை ஆரம்பித்தவங்க தான் பிதத் செய்கிறவங்க, ஆனால் எங்களுக்கு பிதத் என்று ஃபத்வா கொடுக்குறாங்க. இப்போ இந்த ஜமாத்தில் நீங்கள் பாருங்கள், அல்லாஹ் தாலா குர்ஆனில் சொல்லியிருக்கிறான், வத்து அஸ்ஸிரூஹு வத்து வக்கிரூஹ். அல்லாஹ் மேலே ஈமான் கொண்டாந்த பரவு, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே ஈமான் கொண்டாந்த பரவு, வத்து சப்பிஹூஹு புக்ரத்தம் வ அஸீலா. தஸ்பீஹ் செய்யுங்கன்னு முதல்ல சொல்லல, ஈமானுக்கு பரவு தஸ்பீஹ் செய்யறதுக்கு வத்து அஸ்ஸிரூஹு வத்து வக்கிரூஹ். அல்லாஹ்வுடைய ஹபீபை மதிங்க, ரெஸ்பெக்ட் அண்ட் ஆனர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது நடக்குதா இன்றைக்கு? எங்க ரெஸ்பெக்ட்? அல்லாஹ் தாலா அவனுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு ஆலமீனுக்காக ரஹ்மத்தாக்கி அனுப்பியிருக்கிறான். குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். மூமின்களுக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரഊஃபாவும் இருக்கிறாங்க, ரஹீமாவும் இருக்கிறாங்க. இன்றைக்கு கலிமா சொல்றவங்க, நாங்க குர்ஆன் ஹதீஸை பின்பற்றவங்க என்று சொல்றவங்க, குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் பயான் பண்றவங்க சொல்றாங்க ரசூலுல்லாஹ் ரஹ்மத்தா இருந்தாங்க, இப்ப இல்ல, வஃபாத்துக்கு போறோம். ஆனா குர்ஆன் சொல்லுது பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், மூமின்களுக்கு ரഊஃபாவும் இருக்கிறாங்க, ரஹீமாவும் இருக்கிறாங்க. அப்ப இந்த கூட்டம் இவங்கள மூமின் என்று நம்புறதே இல்லை. ஏன் அவங்க மூமின் என்று நம்புறதா இருந்தா ரசூலுல்லாஹ் மூமின்களுக்கு ரഊஃப் ரஹீம் தானே, அப்ப இவங்களுக்கும் ரഊஃபும் ரஹீம் என்று நம்ப வேணும். நம்புறது இல்லை. நாங்க சுன்னத்துல் ஜமாத்தாக்கள் ரசூலுல்லாஹ்வை இன்றைக்கும் ரഊஃப் என்று நம்புறோம், ரஹீம் என்று நம்புறோம். இப்ப குர்ஆன் அடிப்படையில் நாங்க மூமின், அவங்க ரசூலுல்லாஹ் ரഊஃபும் ரஹீமும் நம்பாம அவங்கள முனாஃபிக் என்று சொல்லி காட்டுறாங்க. இப்ப இஸ்லாத்துல பேர்ல இந்த மாதிரி ப்ரொபகேஷன் அவங்க செஞ்சா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மாற்றமா பேசுறதா இந்த அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குமா, அஸாப் இறங்குமா? அல்லாஹ் தபாரக வ தஆலா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான வாயால சொல்ல வச்சிருக்கிறான் அவுலியாக்களை பத்தி, பிஹிம் தகூமுல் அர்த். இந்த அவுலியாக்களை கொண்டு தன் பூமி ஆபாதா இருக்கி, பூமி எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கி. வபிஹிம் துன்சரூன். இந்த அவுலியாக்களை கொண்டு தன் அல்லாஹ் தஆலா விக்டரி கொடுக்கிறான். வபிஹிம் துர்ஸகுன். இந்த அவுலியாக்களை மூலமா தன் அல்லாஹ் தஆலா ரிஸ்க் கொடுக்கிறான். வபிஹிம் தும்தருன். அவுலியாக்கள் மூலமா அல்லாஹ் தஆலா மழை கொடுக்கிறான். ரிஸ்க் அவுலியாக்கள் மூலமா மழை பெய்து அவுலியாக்கள் காரணமாக கொண்டு தான் ரிஸ்க் கிடைக்குது. அதே போல நாங்க பூமியில வாழ்றோமே, இதுவும் அவுலியாக்களோட பரக்கத்தை கொண்டு எங்களுக்கு விக்டரி கிடைக்குது, அவுலியாக்களோட பரக்கத்தை கொண்டு. நான் சொன்னா நீங்க சொல்றீங்களா? இல்ல, அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்காங்க, அவுலியாக்களோட பரக்கத்தை கொண்டு நாங்க பூமியில இருக்கிறோம். அதே போல அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல ஒரு இடத்துலயா அலா இன்ன அவுலியா அல்லாஹ் அவுலியாக்களை புகழ்ந்து ஒரு இடத்துல பேசியிருக்கிறான். இல்ல, نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة فلنحيينه حياة طيبة لهم البشرى في الحياة الدنيا وفي الآخرة إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة. الله تعالى எத்தனை இடத்துல அவுலியாக்களை புகழ்ந்து பேசியிருக்கிறார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவுலியாக்களோட சிறப்பை பேசியிருக்கிறாங்க. அப்படி அவங்களோட ஒரு அந்தஸ்து இல்லாட்டி எதுக்கு அல்லாஹ் புகழ்ந்து பேச வேண்டும்?
எதுக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி புகழ்ந்து பேச வேணும்? அப்படியா கொண்ட நல்லடியார்களை பத்தி நாங்க தொழுகையில துஆ கேட்கிறோம், சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நல்லடியார்களோட பாதையில அல்லாஹ் எங்களை வெப்பாயாக. தொழுகையில அப்படி துஆ கேட்டுட்டு தொழுகைக்கு போற அவுலியாக்கள் தேவையில்லையே. ஜியாரத்தை உடைக்கிறது எந்த இடம் மூலமா அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்குதோ, அவுலியாக்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தோட வாசல்கள். எந்த வாசல்ல இந்த ரஹ்மத் கிடைக்குதோ அந்த வாசலே உடைச்சு போட்ட போறோம், அங்க எங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்குமா அஸாப் கிடைக்குமா? இப்ப இன்றைக்கு நம்ம மத்தியில இப்படி அஸாப் இறங்குற காரணம் சுன்னத் வல் ஜமாத்தை விட்டுட்டு ஆட்கள் தூரமா போறது தான் முத காரணம். இந்த வஹாபிசம், நஜ்திசம், தேவபந்திசம், தௌஹீத் ஜமாத், இதுதான் மெயின் ரீசன் for us to get punished from Allah tabaraka wa taala. ஏ அல்லாஹ்வுடைய ரசூல் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் அவங்களோட மதிப்பை வச்சு நாங்க ஆட்களை தூரமாக்குனா, அவுலியாக்கள் ரஹ்மத்துக்காக சபம் இந்த பூமியை அவங்களை கொண்டு இருக்குது இருந்தா நாங்க பூமியில வாழ்றது அவுலியாக்களோட வசீலாவை கொண்டு. இப்ப யார் அவுலியாக்கள் தேவையில்லை என்று சொல்றாங்களோ இந்த பூமியில வாழ்றதுக்கு அவங்களுக்கு ஹக்க இல்லை, அதுக்காகத்தான் அழிஞ்சு போறாங்க, நாசமா போறாங்க. இன்றைக்கும் டைம் இருக்கு நல்லடியார்களே, உங்களோட பிள்ளைகளை அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்துடைய அகீதா படிச்சு கொடுங்க. ஹஸ்லம் மௌலானா சொன்ன மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி தப்லீக் ஜமாத்லயோ தௌஹீத் ஜமாத்லயோ உங்களோட மகள்களையோ மகன்களையோ கல்யாணம் வச்சு கொடுக்க வேணும். நீங்க நினைப்பீங்க அட எங்களை அகீதா உறுதி தானே, நாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்கள கண்ட்ரோல்ல எடுத்துருவோம். அப்படி நடக்காது, லேஸ் இல்ல. ஏன்னு கேட்டா ஷைத்தான் வஸ்வாஸ் போடுவான், அதுக்கு நேரம் போதில்லை வஸ்வாஸ் போடுறதுக்காக. நாங்க நினைக்கிறது உண்டு, நடக்க போறது உண்டு. அதுக்காக நீங்க இந்த யோசனையை ஒரு பக்கத்துல வச்சுட்டு இன்றைக்கு உங்களோட பிள்ளைகளுக்கு அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்துடைய அகீதாவை சொல்லி கொடுங்க. இந்த வஹாபிசம், இந்த நஜ்தி கூட்டம் சொல்ற அப்ஜெக்ஷன்களுக்கு பதில் கொடுங்க. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நான் இங்கிருந்து நிப்பாட்ட போறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி இன்றைக்கு ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ல என்ன சொல்றாங்க? ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இக்ரா என்று சொன்னாங்க, வஹி கொண்டாந்தாங்க. இதுல என்ன விளங்குது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமா தான் அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு படிச்சு கொடுத்தாங்க. மஆதல்லாஹ், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உஸ்தாதா இருக்கிறாங்க என்று தான் சொல்லி காட்டுறாங்க. அவங்க தான் டீச்சர், ரசூலுல்லாஹ் ஒன்றும் தெரியாது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் படிச்சு கொடுத்தாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்ட உஸ்தாதா இருந்தா நீங்க லா இலாஹா இல்லல்லாஹ் ஜிப்ரீல் ரசூலுல்லாஹ் என்று கலிமா ஓதுறீங்கல்ல, அவங்க தானே உஸ்தாத். அப்ப லா இலாஹா இல்லல்லாஹ் ஜிப்ரீல் ரசூலுல்லாஹ் என்று ஓத வேணும். ஏன் ஜிப்ரீலும் ரசூல் தான், மலக்குமார்கள் ரசூல்மார்கள் இருக்கிறாங்க. ஆனா ஒருத்தர் இந்த கலிமா ஓதுனார் முஸ்லிமாக மாட்டான். முஸ்லிம் ஆகத்துக்காக இவங்க சொல்றபடி மாணவர்ன கலிமா ஓதுனா தான் முஸ்லிம் ஆவான். லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ன்னு சொன்னா தான் இஸ்லாத்துக்கு வருவீங்க. அப்ப எந்த ரசூலுடைய கலிமாவை கொண்டு நீங்க இஸ்லாத்துல வாரீங்களோ அந்த ரசூலுல்லாஹ்வை நீங்க அடியான் என்று சொல்றீங்களா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமோட உஸ்தாத் என்று சொல்றீங்களா, மாணவன் என்று சொல்றீங்களா? வெட்கமில்லையா? ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ல இப்படி எல்லாம் எழுதுறாங்க, வெட்கமில்லையா உங்களுக்கு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசூலுல்லாஹ் கிட்டயோ மற்ற நபிமார்கள் கிட்ட வஹி எடுத்து வந்த காரணம் அவங்க டீச்சர் இல்ல, அவங்க நபிமார்களுடைய சர்வன்ட், நபிமார்களுடைய ஹாதிம்கள். ஹாதிமாதான் அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். ஏன் அல்லாஹ் தாலாக்கு மலை டைரக்டா பெய்ய வைக்க தெரியாதா? உதவி செய்யறதுக்கு டைரக்டா தெரியாதா? ஏன் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் மூலமா அல்லாஹ் தஆலா மலை பெய்ய வைக்கிறான்? அல்லாஹ்க்கு ரூ எடுக்க தெரியாதா? ஏன் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் மூலமா எடுக்கிறான்? காரணம் என்ன? அல்லாஹ் தஆலா மலக்குமார்களுக்கு அல்லாஹ்வுடைய ஹிதமத்தை செஞ்சிட்டு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை கொடுக்கிறான். அதே போல நபிமார்களை மதிச்சிட்டு நபிமார்களுக்கு ஹிதமத் செஞ்சிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட அல்லாஹ் கிட்ட நெருக்கமா இருக்கிறாங்க. அந்த விஷயத்தை மறைச்சிட்டு ரசூலுல்லாஹ் தான் ஸ்டூடெண்டா இருக்கிறாங்களே, அவங்களுக்கு என்ன தெரியும்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தானே படிச்சு கொடுத்தாங்க. எந்த ரசூலுடைய கலிமா ஓதுறாங்களோ அந்த ரசூலை பத்தி இப்படி பேசுற காரணம் தான் எங்களுக்கு ரஹ்மத் இல்ல அஸாபு கிடைக்குது. அதுக்காக இன்றைக்கு நேரம் இருக்கு, உண்மையான ஹக்கான மனசோட நியத்தோட தௌபா செஞ்சுட்டு அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்துடைய அகீதால நாங்க சேர்ந்து கொண்டா இன்ஷா அல்லாஹ் ரஹ்மத்தாவே தான் எங்களுக்கு இருக்கும். அல்லாஹ் தஆலா இந்த கலிமாத்தை கொண்டு நம் அனைவர்களுடைய ஈமானை பாதுகாப்பானாக. அல்லாஹ் தஆலா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாத் நம் அனைவருக்கும் குதுபு நாயகத்த பொருட்கள் தருவானாக. ஜிஃப்ரி தங்கள் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹுடைய பொருட்கள் அல்லாஹ் தஆலா நம்முடைய துஆவை கபூல் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.